நீதிமன்றம் திமுகவை மறைமுகமா அசிங்கப்படுத்தியிருக்கு. அதை நம்ம வக்கீல் சார் எவ்வளவு அழகா ஒப்பனை செய்யறாரு பாருங்க. இரண்டாவது, இந்த சிட் இன்வெஸ்டிகேஷனை வந்து அவங்க இது வரைக்கும் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்ன தேதி வரைக்கும் அவங்க செஞ்ச விசாரணையெல்லாம் வந்து சரியானதே தான் அர்த்தம். சில நேரங்களில் நீதிமன்றம் என்ன சொல்லுவோம், டினோவோ ஆரம்பத்துலேருந்தே இன்வெஸ்டிகேட் பண்ண அப்படின்னு சொல்றது வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இன்னைய தேதியில் என்ன இருக்கோ அதை இன்வெஸ்டிகேஷன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்களா வக்கீல் சார்? அப்புறம் எதுக்கு சார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனி நீதிபதி செந்தில்குமார் போட்ட உத்தரவுகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் அந்த கிளி கிழிச்சது? நீங்க சொல்ற மாதிரி எஸ்ஐடி சேகரித்த விசாரணைக்கான தகவல்கள் சரியா இருந்திருந்தா உச்சநீதிமன்றம் ஏன் தனியா விசாரணை ஆணையம் அமைக்கணும்? எஸ்ஐடி தகவல்களை ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லணும்? அப்படின்னா திமுக அமைச்ச எந்த ஒரு ஆணையம் மீதும் விசாரணை குழுக்கள் மீதும் நம்பிக்கை இல்லாம இதுவரை நீங்க பண்ணதெல்லாம் போதும், இனிமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லாம சொல்லுதோன்னு விவரம் தெரிஞ்சவங்க கேட்குறாங்க. அது சரி, இதெல்லாம் எப்படி உங்களால ஓப்பனா சொல்ல முடியும்? திமுகவை பொறுத்தவரை ஸ்டாலின் மனசு நோகாம நடந்துக்கணுங்கிறதுல உஷாரா இருக்கீங்க போல.